உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கம். பல ஆண்டுகள் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்திய கட்சிகள் மறுபடியும் அதிகாரத்தை வலிமைப்படுத்திக் கொள்ள தேர்தலில் நிற்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வருகிற ஊழல் லஞ்சம் நிறைந்த முறையற்ற சீர்கட்ட ஆட்சி நிர்வாகத்தை, அடக்குமுறை ஒடுக்குமுறைகள், அத்துமீறல்கள், பழிவாங்குதல்கள், நிலவள கொள்ளை, நீரை நஞ்சாக்குகிற நச்சு திட்டங்கள், படிக்க கல்வி இல்லை, படித்தால் உரிய வேலை இல்லை என்ற பரிதாபங்கள், மீள எழ முடியாத அடர்த்தியான ஏழ்மை, வறுமை, கொடிய பசி, பஞ்சம், இந்த நிலையில் இருந்து என் மக்களை, என் மண்ணை மீட்க காக்க ஒரு மாற்று அரசியலை, ஒரு புதிய அரசியலை, உண்மை, நேர்மை, தூய்மை, எளிமை என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த அரசியலை செய்து வருகிறோம். கட்சிகளோடு கூட்டணி, தலைவர்களின் தயவு என்று இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி தொடர்ந்து பலமுறை தேர்தலை சந்திக்கிறார். இந்த ஈரோட்டில் இதற்கு முன்பு நடந்த 2 தேர்தல், ஒரு பொது தேர்தல், இதற்கு முன்பு நடந்த ஒரு இடைத்தேர்தல், இப்போது நடக்கிற இடைத்தேர்தல், இது மூன்றிலுமே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எந்த கட்சிகளோடு கூட்டணி இல்லாது மக்களை மட்டுமே நம்பி இந்த மகத்தான அரசியலை முன்னெடுக்கும். அறிவார்ந்த எனது மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள், எங்கள் அரசியலை தயவு கூர்ந்து கவனித்து பாருங்கள். நாளை காந்தி ஜெயந்தி, நாளை திருவள்ளுவர் தினம், நாளை மகாவீரர் நாள். இதற்கெல்லாம் மதுக்கடைகள் திறந்திருக்காது. அதனால் இன்றே போத்தலை வாங்கி, சாராயத்தை வாங்கி, மதுவை வாங்கி சேமித்து வைப்போம் என்று எண்ணுகிற என்னுடைய இன சொந்தங்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சித்தப்பன், பெரியப்பன்கள், ஒன்றை கவனியுங்கள். நாளைக்கு குடிப்பதற்கு கடையை மூடிவிடுவான் என்று சாராயத்தை சேமிக்கிற நீங்கள், நாளைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணி இருக்க வேண்டுமே, படிப்பதற்கு கல்வி இருக்க வேண்டுமே, பார்ப்பதற்கு வேலை இருக்க வேண்டுமே, உண்பதற்கு நல்ல உணவு இருக்க வேண்டுமே, சுவாசிப்பதற்கு நல்ல காற்று இருக்க வேண்டுமே என்று ஒரு நொடியேனும் நீங்கள் அக்கறையோடு சிந்தித்து பார்த்ததுண்டா? அவர்களுக்காக நீரை சேமித்து வைக்க வேண்டும், தூய காற்றை வைத்துவிட்டு செல்ல வேண்டும், இந்த பூமியை அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நிலமாக, ஒரு பூமியாக வாய்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம்
உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாக்களிக்க போகிற சின்னம் மைக்காகத்தான் இருக்க முடியும். எனவே எனது அன்பு சொந்தங்கள், தொடர்ந்து பல முறை இந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். பல முறை. இப்போது கூட திமுகவிற்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கட்சி நாம் தமிழருக்கும் தான் போட்டி. உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள், தெரு தெருவாக மக்களை வந்து சந்திக்கிறோம். நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த கட்சியின் தலைவர், நாட்டை ஆளுகிற முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்ல மற்ற அமைச்சர்கள், மற்ற தலைவர்கள் யாராவது உங்களை வந்து சந்திக்கிறார்களா? இல்லை. ஏன்? அவர்களை சந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஓட்டுக்கு காசை கொடுத்து விட்டால் ஓட்டை போட்டு போய்விடுவார்கள். இவ்வளவுதான் நம் மீது அவர்கள் வைத்திருக்கிற மதிப்பீடு. 4 ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் இந்தந்த நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். மீதி இருக்கிற காரணங்களை இதை நிறைவேற்ற இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு செய்வதாக சொன்ன செயல்களை எல்லாம் செய்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வாக்குத்தார்கள் என்று கேட்க அவர்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறதா என்றால் இல்லை. அதனால் வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிவிடலாம். 500 ரூபாய் கொடுத்த இடத்தில் 1000த்திற்கு மக்கள் சம்மதிக்கவில்லை என்றால் 2000. இப்படி ஒரு மானமிழந்த மக்களாக, மந்தைகளாக நம்மளை மதித்து நடத்துகிற இந்த நிலையை என் மக்கள் விரும்புகிறார்களா? இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்களா? இதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வைக்கிற கேள்வி. எதுவுமே சரியில்லை என்று சொல்கிறீர்கள். அப்ப எது சரியா இருக்கும் என்று யோசித்து பார்த்து முடிவிடுங்கள் என்றுதான் சொல்கிறோம். எத்தனை முறை நாங்கள் தோற்றிருக்கிறோம். 8 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலை நிற்கிறோம். ஆனால் தொடர்ந்து தோற்று இருக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து தேர்தலிலே நின்று கொண்டே இருக்கிறோம். காரணம், உங்கள் மீது இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. யாருக்காக நிற்கிறோம்? உங்களுக்காகத்தான். எங்களால் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்கள் கொடுக்கிற சீட்டுக்கும் நோட்டுக்கும் அவர்களோடு போய் பேரம் பேசி நின்று மற்ற கட்சிகளை போல் உங்கள் பிள்ளைகள் எங்களால் நிற்க முடியாதா? முடியும். அதுபோல நின்று பதவிக்கு சென்றவர்கள் சாதித்தது என்ன? ஒன்றுமில்லை. ஒரு நல்ல அரசியல் இந்த நாட்டில் உருவாகாதா? ஒரு நல்ல அரசு அமைந்து விடாதா? மக்களை பற்றி, மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிற, நேசிக்கிற, அதை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு அரசு அமைந்து விடாதா என்ற ஆசையில்தான், அந்த அரசை அமைக்க வேண்டும் என்கிற பெருங்கனவில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் தொடர்ந்து தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இப்போது கூட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு பணம் தரவில்லை. அவர்களே பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கிறோம் என்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியை கேட்டால் வர மறுக்கிறார்கள். நேற்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில், பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு நிதி ஒதுக்கீடு இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவர்களால் என்ன செய்ய முடிகிறது? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற ஒரு கட்சி இங்கே நடத்துகிற ஆட்சி மக்களிடத்திலே தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டார்கள், தமிழ்நாட்டுக்கென்று நிதி ஒதுக்கிடவில்லை என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் எதற்கு? எனக்கென்று நிதி தரவில்லை இல்ல. இந்திய ஒன்றியத்தின் வருவாய் பெருக்கத்தில் 2வது இடத்தை வகிக்கிற நாடு என் நாடு, தமிழ்நாடு. முதல் இடத்தில் மகாராஷ்டிரா, 2வது இடத்தில் தமிழ்நாடு, 3வது இடத்தில் கர்நாடகா.
நான் 2வது இடத்தில் உன் வருவாய் பெருக்கத்திற்கு உதவி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை நீ கவனத்தில் எடுத்து என் நாட்டு மக்களின் நலனுக்கு நிதியை ஒதுக்க மறுக்கிறாய். அதனால் நான் என்னுடைய வரியை உனக்கு தர மாட்டேன் என்கிற முடிவை இந்த அரசால் எடுக்க முடியுமா? முடியாது. இவர்களால் எடுக்க மாட்டார்கள். வெள்ளைக்காரன் காலத்தில் தான் வரிகொடா இயக்கத்தை நடத்த முடியுமா? இந்த கொள்ளைக்காரர்கள், இந்த அநீதியான ஆட்சியாளர்கள் காலத்தில் இத்தனை கோடி மக்களின் நலனுக்காக ஒரு வரிகொடா இயக்கத்தை நம்மால் நடத்த முடியுமா? முடியாது. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை ஆளுநர் தான் நியமிப்பார் என்றால் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்க முடியுமா? முடியாது. ஆளுநர் நியமிக்கிற துணைவேந்தர்களுக்கு ஆளுநரே சம்பளம் கொடுத்து கொள்ளட்டும். தமிழ்நாடு அரசு நியமிக்கிற துணைவேந்தர்களுக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்கும் என்ற ஒரு பதிவை, ஒரு அறிவிப்பை, ஒரு முடிவை இந்த தமிழ்நாடு அரசு எடுக்க முடியுமா? முடியாது. முடியும். ஆனால் இவர் செய்ய மாட்டார்கள். ஏன்? கரைவடிந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள். கணக்கில்லாத ஊழல் லஞ்ச பணம், கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் பயந்து நடுங்கி கொண்டு போய் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பாரி கொடுத்துக் கொண்டு நிலத்தின் வளத்தை திருட அனுமதித்துக் கொண்டிருக்கிற தாரகர்கள், புரோக்கர்களின் அதிகாரம்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கே தான் வாக்கு செலுத்தி